பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட் ஒருத்தர் வந்து நம்மளோட யூடியூப் தம்ப்நெயில் ஒண்ணு கேட்டிருக்காரு. ஸோ, அத தான் நம்ம எப்படி எடிட் பண்ணி குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ, நம்ம ரெகுலரா CapCut ஓப்பன் பண்ணி நம்மளுடைய ரெசல்யூஷன் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். 16:90 அந்த எபிஎஸ் வந்து செட் பண்ணிட்டு, நமக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் வேணா டெலகிராமில் இருக்குது. நான் எடுத்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிட்டோம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் தேவை. சும்மா சிம்பிளாக தான், ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஏஐ மாடல் தான். சரிங்களா? ஏஐ மாடல் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பிக்சர் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. சென்டர் மேலே வச்சிடலாம். இப்போ அவரோட ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இப்படி வந்து சைடில் வச்சுருக்கோம். இந்த எம்டி ஸ்பேஸில் வந்து நம்ம சும்மா அந்த ஏதாச்சும் ஃபாண்ட் கிட்ட அப்படின்னு டெவலப் பண்ணிட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதை வந்து ரெகுலராக பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஃப்ரீ ஃபயர் வேணாம், 7H பிரபா கேமிங் YT 7H பிரபா YT ஃப்ரீ அண்டு பெய்டு டோர்னமெண்ட்டுக்காக நம்மளுக்கு வந்து தமிழ் கேட்டிருந்தார். ஸோ ஃப்ரீ அண்டு பெய்டு டோர்னமெண்ட் கேவே டோர்னமெண்ட் தம்ப்நெயில் மேக் டு அந்த ரெசல்யூஷன் வந்து நம்ம கொடுத்துருங்க. ரெசல்யூஷன் கொடுத்துட்டு அந்த ஃபயர் அண்டு ஃப்ரீ ஃபயர் அசோட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ண சொல்லி நம்ம ChatGPT கேட்டோம். பார்ப்போம் கொடுக்குறாங்க. வாவ், பக்காவாக கொடுத்துடுச்சு. ஒரு அல்டிமேட்டு தமிழ் கொடுத்துச்சு. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஃபோட்டோ மாரி இல்லை, ஒரு மாதிரி இளையமுஞ்சி மாரி இருக்குது. அவரோட கார்ட்டூன் இமேஜ் தான் அது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணி அவர் சின்ன டிங்கரிங் பண்ணி அவருக்கு சென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அந்த ஃபோட்டோ மட்டும் இருக்குது. இதை எடுத்து நம்ம பேக்ரவுண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த குறிஸ் மீறியெல்லாம் இருக்குல்ல சைடில், அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், எரேஸ் பண்ணி கரெக்டான ஃபாண்ட்டில் தெரியுற மாரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம 7H பிரபா YT அவர் சேனல் இது சென்ட் பண்ணி வச்சு இது ஓகேவா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணி வச்சு நம்ம சென்ட் பண்ணி வச்சு அவங்க ஒரு குறி சொன்னாங்க. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக செஞ்சுட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டார். ஸோ உங்களுக்கும் இந்தமாரி ஏதாச்சும் சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து தமிழில் ஏதாச்சும் மேக் பண்ணணும், இல்லை சார் எனக்கு டவுட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். சும்மா ஏஐ மாடலில் இப்போ எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏஐ மாடல் தான் தம்ப்நெயில் வந்து மேக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாடலில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ பாய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.